श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷனா. எல்லோருக்கும் பிரணாமங்கள். அடியன் இன்னைக்கு ரகுவீர கத்தியம் என்கிற மகாவீர வைபவத்துல வர 19வது மற்றும் 20வது சிவனுக்கைகளோட அர்த்தத்தை விண்ணப்பிக்கிறேன். 19வது சிவனுக்கை. शतकोटि शतगुण कठिन परशुधर मुनिवर करधृत दुरवन मतम निज धनुराकर्षण प्रकाशित पारमेष्ठ्या. இல்ல, ராமர் சீதா கல்யாணத்துக்கு அப்புறம் திருப்பி அயோத்தியாவுக்கு வந்துருக்கச்ச பரசுராமர் தடுத்து நிறுத்தினார். அவர் பரசுதர முனிவர கரதிருத கையில என்ன வச்சுட்டு இருந்தார்? நிஜ தனுஹு துரவன மதம விஷ்ணு தனுஷ், ஒரு அசைக்க முடியாத ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வில்ல வச்சுட்டு இருந்தார். இந்த வில்லு சதகோட்டி சதகுண கঠিன வஜ்ராயுதம், இந்திரன் வச்சிருக்கிற வஜ்ராயுதத்தை விட 100 மடங்கு இன்னும் சக்தி வாய்ந்தது. இப்பேற்பட்ட வில்ல வச்சிருந்தார். இப்பேற்பட்ட வில்ல ராமகிட்ட கொடுத்து இதை நாணேற்ற முடியுமான்னு சேலஞ்ச் பண்ணார். அப்போ ராமர் சுலபமா தனுராகர்ஷண இந்த நிஜ தனுகு, இந்த நிஜ தனுகுனா தன்னோட வில்லு, இது ராமரோட வில்லுன்னு புரிஞ்சுக்கணும், பரசுராமரோட வில்லுன்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா பரசுராமர் நாராயணனோட ஆவேச அவதாரம், ராமர் பூர்ணாவதாரம். சுலபமா பிடிச்சு நாணயத்தினர் தனுராகர்ஷண. இதுல இருந்து ராமரோட சர்வேஸ்வரத்துவம், வீரம், பராக்கிரமம், சக்தி, சாமர்த்தியம் எல்லாம் புரியுது. தன்னோட அவதார நோக்கத்தை நிரூபிப்பதற்கு அப்புறம் அவரோட சாமர்த்தியத்தை காமிப்பது இந்த விஷ்ணு தனுஷோட பங்கம் தான். இதோட காரணத்தை அடுத்த சூனிக்கையில ரொம்ப நன்னா சுவாமி தேசன் சொல்லியிருக்கார். கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி புருகத்தரித்த குரல் அப்படின்னு திருக்குறளுக்கு ஒரு பெருமை இருக்கு. எப்படி திருவள்ளுவர் திருக்குறள்ல பெரிய பெரிய அர்த்தங்கள் எல்லாம் ரொம்ப அழகா 2 வழியில சொல்லியிருக்காரோ, அதே மாதிரி ஒரு கடுகுக்குள்ள 7 கடலை எப்படி புகுத்த முடியும், அந்த மாதிரி அவரோட ஸ்கில்ஃபுல்லா சுவாமி தேசிகன் நிறைய கதைகளை ஒரு மீனிங்ஃபுல் சீக்வன்ஸ்ல போட்டு ராமரோட புகழ பாடுறார். 20வது சிவனுக்கைய பார்க்கலாம். கிரதுஹரசிகை அப்புறம் ஒண்ணு விட்டுட்டேன். 19வது சிவனுக்கையில பிரகாசித பாரமேஷ்ட, பெருமாள் இந்த விஷ்ணு தனுஷோட பங்கத்துல இருந்து அவரோட சர்வேஸ்வரத்துவம் புரியுறது, அவரோட பாரமேஷ்டம் புரியுறது. பிரகாசித பாரமேஷ்ட. அடுத்தது கிரதுஹரசிகரி கந்துக விஹ்ருத்யுன்முக ஜகதருந்துத சிதஹரிதந்திரன் ಅಂತುರೋದಂತ ದಶವದನ ದಮನ ಕುಶಲ ದಶಶತ ಭುಜಮುಖ ನೃಪತಿ ಕುಲರುಧಿರ ಸರಭರ ಭರಿತ ಸುತುತರ ತಟಾಕತರ್ಪಿತ ಪಿತೃಕ ಭೃಗುಪತಿ ಸುಗತಿ ವಿಹತಿ ಕರನತ ಪರುಡಿಷು ಪರಿತ. முதல்ல கிரதுஹர. கிரதுஹரனா யாரு? சிவபெருமான். எதுக்கு? ஏன்னா அவர் தக்ஷ பிரஜாபதியோட யஜ்ஞத்தை துவம்சம் பண்ணார், தக்ஷ பிரஜாபதியோட வதம் பண்ணார். எதுக்கு? தக்ஷ பிரஜாபதிக்கு சிவன் அவ்வளவா பிடிக்காது. ஆனா தக்ஷ பிரஜாபதியோட பொண்ணு சதிதேவி தாக்ஷாயணி சிவனோட பத்னி. தக்ஷன் பிரகஸ்பதி சவாங்கிற ஒரு பெரிய யாகத்தை நடத்துவர். அந்த யாகத்துக்கு சிவனை கூப்பிடவே இல்லை. சிவன் அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா சதிக்கு போகணும்னு இருந்தது, அப்பாவோட யாகம், அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு இருந்தது, நல்ல போகணும்னு இருந்தது. ஆனா சிவன் தடுத்து நிறுத்தினார் காரணத்தோட. ஆனா சதிதேவிக்கு போகணும்னு இருந்தது, நல்ல போனா. ஆனா போனா அப்பா அவளை கண்டுக்கல, அப்புறம் யாருமே மதிக்கவே இல்லை. இது சதிக்கு பிடிக்கல. இதோட இல்லாம தக்ஷன் சிவனுக்கான ஹவிர்பாகம் ஹவிஸே தரல. இது அதனால சதிக்கு ரொம்ப கோவம் வந்தது. அதனால சதிதேவி தேசத்துல இருந்து அக்னியை உற்பத்தி பண்ணி தன்னை மாய்த்து கொண்டாள். இது சிவன் கேட்டு ரொம்ப கோபம் வந்தது. வீரபத்ரன் மூலமாக
அவர் வந்து யாகத்தை துவம்சம் பண்ணார். அப்புறம் தக்ஷனையும் கொன்னார். ஆனா யாகத்தை நடுவுல இப்படி விட்டா தோஷம் உண்டு. அதனால சிவன் வந்து ஒரு ஆடோட முகத்தை வந்து தக்ஷ பிரஜாபதியோட தேசத்துக்கு அட்டாச் பண்ணி தக்ஷ பிரஜாபதி இந்த ரூபத்துல யாகத்தை பூர்த்தி செய்ய. இதுல இருந்து தக்ஷனுக்கும் புரிஞ்சது சிவனோட பராக்கிரமம் சக்தி எவ்வளவுன்னு. இந்த மாதிரி அவமானப்படுத்த கூடாதுன்னு புரிஞ்சுது. இப்பேற்பட்ட சிவபெருமான் வசிக்கிற இடம் தான் கைலாச மலை. அடுத்தது ராவணன் குபேரனோட சண்டை போட்டு புஷ்பக விமானத்தை வென்று புஷ்பக விமானத்துல வந்துட்டு இருந்தான். அப்போ கைலாச மலை வழியில இருந்தது. சுத்திங்க போகணும் அப்படின்லாம் தோணவே இல்லை. அதனால கண் துக்க விசின்முக இந்த கைலாச மலைய அனாயாசமா ஒரு பஞ்சு மாதிரி தூக்கி வச்சான். அப்படின்னா இவ்வளவு பராக்கிரமம் இருக்கு ராவணனுக்கு. ஆனா அவ்வளவு நல்லவன் கிடையாது. ஜெகத ருந்துத ராவணன் வந்து உலகத்தையே அழ வச்சவன், எல்லாரையும் துன்புறுத்திருக்கான் தேவர்கள் எல்லாரும். இந்த ராவணன் வந்து தந்தி ஐராவதனோட எல்லாம் சண்டை போட்டிருக்கான். இதோட இல்லாம அஷ்ட திக்கஜங்களோட எல்லாமும் சண்டை போட்டிருக்கான். அப்புறம் அவன் சண்டை போட்டு தேகத்துல நிறைய வடுக்கள் இருந்தது. ஏன்னா இவனோட பராக்கிரமம் சக்தி எவ்வளவுன்னு புரியுறது. இப்பேற்பட்ட சக்திசாலியான ராவணன் வந்து தசமுகனான ராவணன் ஒரு ராஜாவோட சண்டை போட்டு அவ்வளவு டயர்ட் ஆயிடுச்சு. அப்பேற்பட்ட ராஜா யாரு? கார்த்தவீர்யார்ஜுனன். அந்த கார்த்தவீர்யார்ஜுனன் வந்து குஷல தசசத புஜமுக, அவனுக்கு 10x100 1000 புஜங்கள் இருந்தது. அப்புறம் அவன் வந்து ரொம்ப ஸ்கில்டு வாரியர். அவன் வந்து தசவதன தமன சுலபமா ராவணனை வீழ்த்திட்டான். இப்பேற்பட்ட கார்த்தவீர்யார்ஜுனனையே பரசுராமர் கொன்னிருக்கார். எதுக்கு? கார்த்தவீர்யார்ஜுனன் ரொம்ப அநியாயமாக பரசுராமரோட அப்பா ஜமதக்னிய கொன்னிருப்பான். இது வந்து பரசுராமருக்கு பிடிக்கவே இல்லை, ரொம்ப கோபம் வந்தது. அதனால கார்த்தவீர்யார்ஜுனனை கொன்னுட்டார். இதோட இல்லாம கார்த்தவீர்யார்ஜுனனுக்கு அப்புறம் வந்த 21 தலைமுறை சத்தியர்களையும் அழிச்சார். இந்த விற்த்தாந்தத்தை ராமானுஜ நூற்றந்தாதியில திருவரங்கத்தமுதனார் கோகுல மன்னரை மூவழுக்கால் ஒரு கூர் மழுவால் போக்கிய தேவனை போற்றும் புனிதன் அப்படின்னும் பரசுராமரை பத்தி சொல்றார். இத வந்து அப்புறம் இந்த கத்திரியர்கள் எல்லாம் கொண்டார்ல, இவர்களோட ரத்தத்தை வச்சு பஞ்சசியமந்த கஷேத்திரம் 5 குளங்கள் கட்டினார். இந்த ரத்த குளங்களை வச்சுதான் அவரோட பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணார். பிருகுதர தடாக தத்த பிருகுபதி, பித்திருக்கு பிருகுபதி. இந்த பரசுராமரை பத்தி தான் சுவாமி தேசிகன் தசாவதார ஸ்தோத்திரத்திலையும் கொண்டாடுறார். क्रोधाग्निं जमदग्नि पीडन भवं सन्तर्पयिष्यन् क्रमात् अक्षत्रामिह सन्ततक्षय इमां त्रिसप्तकृत्वः क्षितिं दत्त्वा कर्मणि दक्षिणां कुचनताम् आस्कन्द्य सिन्धुं वसन् अब्रह्मण्यमपाकरोतु भगवान् अब्रह्मकीटं मुनिः அப்படின்னு. அப்படின்னா பரசுராமருக்கு இவ்வளவு சக்தி இருக்கு, இவ்வளவு பராக்கிரமசாலி. இந்த பேர்பட்ட பரசுராமர் தான் திருப்பி அயோத்தியாவுக்கு வந்துட்டு ராமரை தடுத்து நிறுத்தினார். தடுத்து நிறுத்தி ராமருக்கு இது விஷ்ணு தனுஷ தந்தார். அதான் போன சூழ்நிலையில பார்த்த மாதிரி ராமர் அனாயாசமாக நாணயத்தினார் விஷ்ணு தனுஷ. விஷ்ணு தனுஷ நாணயத்தி பானத்துக்கு என்ன லட்சியம் அப்படின்னு கேட்டார். பரசுராமர் சொன்னார், என்னோட புண்ணியத்தையே எடுத்துடுங்க அப்படின்னு. அதனால ராமர் வந்து பரசுராமரோட சுகதி அப்படின்னா புண்ணியங்களை எடுத்துட்டார். புண்ணியங்களை அப்புறம் இதுல இருந்து ராமரோட சக்தி புரியுது. எப்படி பரசுராமரோட கர்வ பங்கம் பண்ணார், எப்படி விஷ்ணு தனுஷோட பங்கம் பண்ணார் அப்படின்னு புரியுது. ராமர் பால்யத்திலேயே அவரோட சக்தி பராக்கிரமம் எல்லாத்தையும் காண்பிச்சார். சில பேர் வந்து அவ வந்து வாழ்க்கையில
பெரிய சாதனை புரிய போறா, அவ வாழ்க்கையில ஏதோ கிரேட்டா பண்ண போறா அப்படின்னா பால்யத்திலே அவளோட கேப்பபிலிட்டிஸ் சாமர்த்தியம் எல்லாம் தெரிஞ்சிடும். தமிழ்ல ஒரு வச்சனம் இருக்கு, விளையும் பயிர் முளையிலேன்னு. அதே மாதிரி ராமர் இந்த மாதிரி அவரோட பரமாத்மத்தை அப்புறம் சர்வேஸ்வரத்துவம் எல்லாம் நிறைய இடங்கள்ல தெரியறது ராமாயணத்துல. இது ஒண்ணு. அதுல இப்படி சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாக ராமரோட பராக்கிரமத்தை ஒரு சீக்வென்ஷியல் ஆர்டர்ல எப்படி ராமர் எல்லாரை விட ரொம்ப சக்தி வாய்ந்தவர், எப்படி அவர் தான் தான் பரம்பொருள் அப்படின்னு எப்படி சொல்றாரு. ஸ்ரீராமாய நமஹ. ஜிஞாஸ்தியன். நான் சொன்னேன் அந்த சீக்வென்ஸ் பில்டிங் அப்படிங்கறத கடைசியில கொண்டு வந்துட்டேன். அதுதான் எப்ப சொல்ல போறேன்னு காத்துட்டு இருந்தேன், சொல்லிட்டேன். அதாவது தக்ஷன் அவரோட பவர்ஃபுல் சிவன், அவரை காட்டிலும் பலசாலின்னு இல்ல, அவரோட கைலாசத்தையே அடிப்படைச்ச ராவணன், ராவணனை அடக்கின கார்த்தவீரியார்ஜுனன், கார்த்தவீரியார்ஜுனனை சம்ஹாரம் பண்ண பரசுராமர், அவரை கர்வபங்கம் பண்ணின ராமர் அப்படின்னு அந்த அதுதான் இந்த ஜிஸ்ட் ஆஃப் த சூர்ணிகை. அதை சொல்லிட்டேன். நல்லா இருக்குது. சுவாமிகள் நான் பிரார்த்திக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்லைட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. படம்லாம் எங்கேருந்து பொறுக்கி போட்டதெல்லாம் ரொம்ப அந்த கார்த்தவீரியார்ஜுனுடைய பிக்சர் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்லைட் ப்ரிப்பரேஷனுக்கே ஏதாவது ஸ்பெஷல் மார்க் கொடுக்குறதா கொடுக்கணும், அது மாதிரி இருக்குது. நல்லா நிதானமா எக்ஸ்பிளைன் பண்ணதும் நல்லா இருக்குது. ஒரு சில முக்கிய விஷயம் ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமனை தவிர அதிகம் பேச மாட்டேன். இப்போ ஸ்ரீமத் பாகவதத்துல எல்லாம் பல அவதாரங்களை பத்தி இருக்கும், மகாபாரதத்துல அனுமாரை பத்தி வரும், அது மாதிரிலாம். ஆனால் ராமாயணத்துல மட்டும் அவர் டு த எக்ஸ்டென்ட் பாசிபிள் இன்னும் டிவியேட்டே ஆக மாட்டார் கதையை விட்டு. அப்படிப்பட்டவர் ஹயக்ரீவனை குறிச்ச இடம் இங்கு 2 இடத்துல ஹயக்ரீவ அவதாரத்தை குறிச்சிருக்க. இந்த முதல் வாக்கியம், அதாவது பாரமேஷ்டியா, பிரகாசித பாரமேஷ்டியா, அது அவர் பெருமாள் ஜெயிச்ச பிற்பாடு அவர் வாக்கியம் பூர்ண ஸ்லோகம் ஞாபகம் இல்லை. அங்க அக்ஷயம் மதுகந்தாரம் ஜானாமித்வாம் சுரேஸ்வரமோ சுரோத்தமோ ஏதோ ஒரு ஸ்லோகம் வரும். அதை வச்சுதான் பாரமேஷ்டியான் அந்த குறிப்பா அந்த ஒரு லைனை தேசிக திருவுள்ளத்துல இருந்திருக்கு. அதுல ஹயக்ரீவனை குறிக்கிறார். நீ உன்னை ஹயக்ரீவனாக நான் பார்க்கிறேன். அக்ஷயம் மதுகந்தாரம் ஜானாமித்வாம் சுரோத்தமம், என்னை நீ வெண்ணுட்டா பிற்பாடு உன்னா ஹயக்ரீவனா பார்க்கிறேன்னு சொல்றேன். இது ஒரு இடம். அப்புறம் வாலிவதத்துல ஒரு இடத்துல ஹயக்ரீவ அவதாரம் வருது. அது ஒரு முக்கிய பாயிண்ட் இந்த இடத்துல. பாரமேஷ்டியா, பிரகாசித பாரமேஷ்டியான்னு அது திருவுள்ளப்பட்ட போது அந்த ஸ்லோகம் தேசிய திருவுள்ளத்துல இருந்திருக்குன்றது தெரியுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ராவணன் எவ்வளவு முட்டாள், அதாவது தர்மமாக வாழ்க்கை நடத்தாத வாழ்க்கை எப்படி புத்தி கெட்டு போகும் அப்படின்னு சொன்னா, நீ ரொம்ப நல்லா சொன்ன. தக்ஷன் தோக்கடிச்சவர் சிவன், யாகத்தை கலைச்சவர். அப்படிப்பட்ட இதுவே அப்புறம் ராவணன் அந்த கைலாச பர்வதத்தை அசைக்கிறவன், அவனை கார்த்தவீரியார்ஜுனன் வென்றான், அவனை பரசுராமன் வென்றான், அவனை ராமன் வென்றான். அப்படி இருந்துச்சு அந்த கார்த்தவீரியார்ஜுனனை விட பலசாலி வாலி. ஏன்னா அப்படிப்பட்ட வாலிய பெருமாள் கொலை பண்ணிருக்க. அப்படி இருந்தும் அவன் புத்தி கெட்டு போயிருக்கு. ஏன்னா வாலிய பெருமாள் கொலை பண்ணிருக்கெல்லாம் தெரிஞ்ச பிற்பாடு கூட நம்ம விட கார்த்தவீரியன் பலசாலி, அந்த கார்த்தவீரியனுக்கு சமமான சக்தி கொண்டவன் வாலி, அவனை ராமன் கொலை பண்ணிருக்கான்ற போது நாம் அவன்கிட்ட சீதையை திருப்பி கொடுத்தணுன்ற எண்ணம் வந்திருக்கலாம். அது அவனுக்கு இல்லாம போனதுன்றது ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னா, தக்ஷனுக்கும் சிவனுக்கும் சண்டை வந்ததுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, ஒரு சில சின்ன விஷயம் கூட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்துரும்னா, தக்ஷன் மாமனார் அவர் ஒரு இடத்துக்கு வரும்போது, சபைக்கு வரும்போது சிவன் எழுந்து நிக்கல. தெரியவா வந்தா, மரியாதைப்பட்டவா வந்தா எழுந்து நிக்கணும். எழுந்து நிக்கல. அந்த ஒரு சின்ன விஷயத்துல இருந்து மேல தேசம் எவ்வளவு பெருசாகும் அப்படின்னு சொன்னா, அதுலதான் தக்ஷனுக்கு கோபம் வந்தது. நான் வரேன், மாமனார் வயசுல பெரியவன், அப்படி இருக்குச்சா எழுந்து நிக்கலன்றதுல ஆரம்பிச்ச சண்டை தான் மாமனார் மாப்பிள்ள சண்டை.
அது கடைசியில யாகத்தை அழிக்கிற அளவுக்கெல்லாம் போச்சு. அதனால வாழ்க்கையில மரியாதை கொடுக்க வேண்டியவாளுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய நாளில, அதுவும் சபையில எப்படி நடந்துக்கணும்ன்றது தெரிஞ்சுக்கணும்ன்றது அந்த சரித்திரத்துல இருக்கு. இது மாதிரி சூக்ஷ்ம விஷயம் நிறைய இருக்கு. நன்னா சொன்னேன், சந்தோஷம். ரொம்ப நல்லா இருந்தது பிரசன்டேஷன். எல்லா இடத்துலயும் இந்த சுவாமி சாய்ச்சா மாதிரி இந்த பிரசன்டேஷன் ரொம்ப டீட்டெயில்டா பண்ணி நல்லா அழகா பண்ணிட்டு இருக்கோம். ஒண்ணு பெரிய விஷயம் என்ன நான் நோட்டீஸ் பண்ணேன்னா, இந்த நீங்க சம்பிரதாய மந்திரி நீங்க கத்துக்கிற வேற எந்த மாடியூல்ல இருந்து இதுக்கு என்னென்ன ரிலேட்டடா இருக்கோ அதெல்லாம் எடுத்து சொன்னேன். இந்த தசாவதார ஸ்தோத்திரம் சொன்னா அது எல்லாருக்குமே தோணி இருக்கும். அப்புறம் ராமான்னு சொல்லிட்டு இருந்தாலே சொன்னது ரொம்ப எவ்வளவு எங்கெல்லாம் நம்ம கத்துட்டு இருக்கோம் அங்க கிளாஸ் ரெஃபரன்ஸ் எடுத்து சொல்ல முடியுமோ அங்கேயும் சொன்னது ரொம்ப எப்படி எல்லா நம்ம படிக்கிறத ஒன்றுக்கும் என்னென்ன சம்பந்தம் இருக்குன்றத நான் அதை பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கேன்னு தெரியாது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா இருக்கு. குழந்தைகள்லாம் கொடுக்குற ஃபீட்பேக் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க குழந்தைகளா. இப்போ இட் மே சோ ஹேப்பன் தட் இன்னொருத்தர் இப்போ இதே சூழ்நிலைக்கு எடுத்து சொல்லலாம் அர்த்தம். அப்ப சொல்லும் பொழுது சுவாமிகள்லாம் சொன்ன ஃபீட்பேக் இன்கார்பரேட் பண்ணி சொல்லுங்க. புதுசா பாயிண்ட்ஸ் என்ன சாதிக்கிறாளோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம இன்க்ளூட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணணும். ரொம்ப சந்தோஷமா. தன்யாஸ்மி.